ஐலி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அயலி அவங்களால ரித்திகாவோட கல்யாணத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக செல்லம்மா சொன்ன மாதிரி கபிலனோட அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் அயலி கபிலனை நேருக்கு நேராக வந்து பார்க்குறாங்க. ரித்திகாவும் கபிலனும் அவங்க ரூம்ல இருப்பாங்க. அப்போ கபிலன் ரித்திகாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. ரெண்டு பேரும் ஆப்போசிட் ரூம்ல இருப்பாங்க. கபிலன் ரித்திகாவுக்கு கால் பண்ணி உன்னை பார்க்கணும் போல இருக்கு, ரூமை விட்டு வெளியில வா அப்படின்னு சொல்ல கபிலனும் ரூமை விட்டு வெளியில வராங்க. ரித்திகாவும் ரூமை விட்டு வெளியில வராங்க. அப்போ கபிலன் ரித்திகாவை அவரோட ரூமுக்கு வர சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ ரித்திகா கபிலனோட ரூமுக்கு போலான்னு நினைக்கும் போது கரெக்டா அயலி அங்க வந்துடுறாங்க. அயலி வரதை பார்த்ததுமே ரித்திகா ரூம்குள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கபிலன் வந்துட்டு கதவு ஓரமா நின்று ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரித்திகா வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அயலி தான் அந்த பக்கமா நடந்து போவாங்க. இது தெரியாம ரித்திகா தான் வராங்கன்னு நினைச்சுக்கிட்டு கபிலன் அயலியோட கையை பிடிச்சி ரூம்குள்ள இழுத்து தள்ளுறாங்க. உடனே அயலி அப்படியே ஷாக் ஆகி திரும்பி பாக்குறாங்க. கபிலனை பார்த்ததுமே அயலிக்கு பயங்கர ஷாக்கு. கபிலனுக்கு அயலியை பார்த்ததுமே இன்னும் பயங்கர ஷாக்கு. நீ எப்படிங்க அப்படின்னு ரொம்ப கோபமா கேட்க, அப்போ அயலியும் நீ எப்படிங்க, அப்போ நீதான் என் தங்கச்சிக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளையா அப்படின்னு ஷாக் ஆகி கேட்க, கபிலன் வந்துட்டு அப்போ நீதான் ரித்திகாவோட அக்காவா அப்படின்னு கேட்குறாங்க. உன்ன மாதிரி ஒருத்தனை என் தங்கச்சியை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்களா? இதை நான் கண்டிப்பா நடக்கவே விட மாட்டேன். நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் என்னைக்குமே சம்மதிக்க மாட்டேன். கண்டிப்பா இப்பவே உன்னை பத்தி போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லி நான் இதை தடுத்து நிறுத்துறேன் அப்படின்னு அயலி வந்து சொல்றாங்க. உடனே கபிலன் பதறி போறாரு. இங்க பாரு அயலி, இந்த மாதிரிலாம் பண்ணாத, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாத, நான் வந்து இப்ப மாறிட்டேன், நான் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்ல, யாரு நீயா? நீ எந்த காலத்திலயும் மாற மாட்டேன், உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் இப்பவே போய் வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் உன்னை பத்தி சொல்றேன். காலேஜில் நீ என்கிட்ட எப்படிலாம் நடந்துக்கிட்ட அப்படின்னு ரொம்ப கோவமா வந்து அயலி சொல்றாங்க. அப்போ கபிலன் அயலி கையை பிடிச்சி தடுத்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு போகாத, நான் சொல்றது கேளு அப்படின்னு அயலியோட கையை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ரித்திகா என்ன பண்றாங்க, அயலி எங்க போனா, அவரோட ரூம்குள்ள போயிருக்காளா, இவ எதுக்காக அவரோட ரூம்குள்ள போனா அப்படின்னு ரித்திகா நேரா வந்து நின்று பாக்குறாங்க. அந்த சமயம் கபிலன் வந்துட்டு அயலியோட கையை பிடிச்சி தடுக்கும் போது அயலி அதை தட்டி விடுவாங்க. தட்டி விடும்போது கரெக்டா அவங்களோட கை கபிலனோட கன்னத்துல பட்டுரும். இதை பார்த்த ரித்திகா தப்பா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இவ எப்படி அவரை வந்து கை நீட்டி அடிக்கலாம், இப்படி அடிச்சுட்டாலே இதை உடனே போய் அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ரித்திகா என்ன பண்றாங்கன்னா நேராக அவங்க அம்மா கிட்ட போய் விஷயத்த சொல்கிறாங்க. அம்மா இந்த மாதிரி அயலி அவரை கை நீட்டி அடிச்சிட்டாமா அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டு எல்லாரும் பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க. அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், அவரை போய் கை நீட்டி அடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிகிட்டு இருக்கும்போது அயலி கபிலனை தட்டி விட்டுட்டு கீழே வேகமாக ஓடி வராங்க. நேராக வந்து அவங்க சித்தி கிட்ட சொல்கிறாங்க, சித்தி இந்த பையன் வேண்டாம், இவன் ரொம்ப மோசமானவன், இவனுக்கு போய் ரித்திகாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது, இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொன்னதுமே அவங்க சித்திக்கு பத்மாக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே பலார்னு வந்து அகிலியை வந்து அறையிறாங்க. ஜமுனா வந்து ரொம்ப கோவமாக வந்து பேசுவாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இந்த கல்யாணத்தை நிறுத்துன்னு சொல்லுவேன், நீ மாப்பிள்ளையை கை நீட்டி அடிச்சிருக்க, இவ்வளோ திமிரு இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்ல, அப்போ அகிலி என்ன பேசுதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க சிதி, நான் சொல்றதை கேளுங்க, அவன் நல்லவன் கிடையாது, அவன் ரொம்ப மோசமானவன், அவனுக்கு நம்ம ரித்திகாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு எவ்வளவோ சொல்றாங்க. ஆனால் அயலி சொல்றதை அவங்க யாரும் வந்து கேட்கவே மாட்டாங்க. அயலியை வந்து எல்லாரும் பிடிச்சி பயங்கரமாக வந்து திட்டிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.